அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாய் மட்டுமல்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணையும் செவ்வாயால் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய கும்பராசி பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட்டு மன குழப்பத்தை உருவாக்குங்க. அதே போல் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால குடும்ப பிரச்சனைகளை அதிகரிக்குங்க. அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடுங்க. பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 9ஆம் இடம் எனப்படும் கும்ப ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார். அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன், புதன், சனி, ராகு ஆகிய 5 கிரகங்களோடு செவ்வாயும் இணைகிறார். ஆகிய இந்த 6 கிரகங்கள் ஒன்றாக இணையும் போது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதுங்க. எனவே அனைத்து பாக்கியங்களும் படிப்படியாக வந்து சேர இருக்கு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3இல் கேது அமர்ந்து காரிய தடைகளை விலக்கி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவிடுவாருங்க. அதே போல் தன விருத்தி உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல குரு ராசியில் அமர்ந்ததால அவருடைய பார்வை 5, 7, 9 என இருப்பதாலும் சுப பலன்கள் அதிகரிக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல சில எதிர்பாராத தீமைகள் நடந்தாலும் கூட முடிவில் அது நன்மையாகவே முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சுபகாரிய முயற்சிகளில் பலனளிக்கும். வேண்டாம் என்று சொன்ன திருமண சம்பந்தங்கள் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. படிப்புக்கு ஏற்ப உத்தியோகமும் கிடைக்க இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை குடும்ப சுமை அதிகரிக்குங்க. அனுபவஸ்தர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சக தொழிலாளர்களால் பிரச்சனைகள் உண்டுங்க. சிலருக்கு தொழில் மாற்றத்தால் குழப்பங்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நாம் இந்த காரியத்தை இப்படி கேட்ட பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லும்படியாக இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் மிதுன ராசினியர்கள் செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் புதன் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் கூட்டு கிரக யோக அடிப்படையில் கஞ்சனூர் குருவாலும் பார்க்கப்படுகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. பழைய கடன்கள் பிரச்சனைகள் அகல இருக்கு. அதே போல் தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று இணைத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. அதே போல ஜென்ம ராசியில் குரு
வக்கிரமாக இருப்பதால பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு பார்த்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டும் இல்லாம அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால பிள்ளைகள் வழியில் விரயம் உண்டுங்க. அதை சுப செலவுகளாக மாற்றி காரியங்களை செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. 10ல் சனி வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட கர்மஸ்தானம் வலுவடைகிறது. எனவே பெற்றோரின் உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல இந்த தருணங்கள தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடங்குங்க. பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைவீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு சனி பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடைவதால வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். இருந்தாலும் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உருவாக இருக்கு. அதே போல் பிரச்சனைகள் படிப்படியாக தீர எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. சனி பயிற்சிக்கு முன்னதாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகுங்க. அதே போல் அரசியல் மற்றும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு உண்டு. பெண்மணிகளுக்கு கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறையும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பிரச்சனைகள் செலவுகள் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்குங்க. ஜென்ம குரு வனத்திலே என்று மூதுரையும் இருக்குதுங்க. ஸ்ரீராமபுரவன் அரண்மனை வாழ்க்கையை துறந்து காட்டிற்கு சென்று வனவாசம் என்ற கொடுமையை தனது தேவி சீதையுடன் அனுபவித்தற்கு அவரது ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்ததுதான் முக்கிய காரணம் என புராண ஜோதிட நூல்கள் குறிக்குது. அதாவது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுப பலம் பெற்றிடாமல் அவரது தசா புக்திகளுக்கு ஏற்படின் வளர்ச்சிக்கு சமமாக துன்பங்களை அனுபவிக்க நேரும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல மிதுனராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.